பேரன்பு தோழர் நல்லக்கண் அவர்கள் தன் சிந்தனையை நிறுத்திக் கொண்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு தனது 100 ஆண்டு கால பதாகையை தாழ்த்தி செவ்வஞ்சலி செய்கிறது. உலகத்தில் நல்லற்கரிய மகத்தான பாட்டாளி வந்த சர்வதேசம் என்ற விடுதலை பதாகையை சுமந்த வாழ்நாளெல்லாம் களப்பாடியவர், சிறையேற்றியவர், சதி வழக்குகளை சந்தித்தவர், சித்திரவதைகளை அனுபவித்தவர், தலைமறைவு வாழ்வு வாழ்ந்தவர், ஆக பெரும் புகழ் வாழ்வு வாய்ந்த புகழ்பூத்த தலைவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் தோழர்கள் முத்தரசன், சுப்புராயன், பழனிசாமி, பெரியசாமி, இன்னும் பல்வேறு மூத்த தலைவர்கள், டாக்டர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும், தொண்டர்கள், தோழர்கள் என மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கூடுகின்ற அவர்கள் நல்லுடலை கட்சியின் அலுவலகத்தில் இன்று மாலை சரியாக 5 மணிக்கு வைப்பதென்று முடிவு செய்திருக்கிறோம். பொதுமக்கள் பார்வைக்காக மறுநாள் பிற்பகல் 3 மணி வரை அந்த கட்சியின் தலைமை அலுவலகம் பாலநிலத்தில் வைக்கப்படும். பின்னர் பொதுமக்களின் மரியாதைக்கு பின்னர் 3 மணிக்கு அங்கிருந்து 3 மணி வரை வைக்கப்படும். பின்னர் 3லிருந்து 5 மணிக்குள் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கிற கட்சி தோழர்களின் அணிவகுப்போடு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செந்தொண்டர்களின் அணிவகுப்போடு, அவரது நல்லுடல் புகழுடன் தலைமை மருத்துவமனையிலும் சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைக்க இருக்கிறோம். அவரது உடல் ஏற்கனவே எழுதி வைத்தபடி அவரது உடலை வழங்கியிருக்கிறார். ஆய்வுக்காக, மருத்துவ ஆய்வுக்காக வழங்கியிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் அனுமதிக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திருவரம்பூருக்கு மருத்துவர்கள் கடமை என்றாலும் மருத்துவர்களுக்கு நான் நன்றி கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது ஊழியர்களுக்கு நன்றி கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்கள் தங்களாலான அனைத்து முயற்சிகளையும் செய்தார்கள், பாடுபட்டார்கள். நாளை சொன்னது போல் ஆர்என்கேக்கு அருகில் சாதாரண மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்களும் இருந்தார்கள். ஆர்என்கேக்கு எத்தகைய சிகிச்சை கைவிட்டதோ அதே சிகிச்சை அந்த எளிய மக்களும்